ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு வெண்டைக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நமக்கு எவ்வளோ வெண்டைக்காய் குழம்புக்கு நமக்கு தேவையோ அவ்வளோ வெண்டைக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளாத்தில் நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு வெண்டைக்காய் வந்து குழம்புக்காக இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அப்போ தான் நமக்கு வதங்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். குழம்புலையும் நம்ம வெண்டைக்காய் எடுத்து சாப்பிட்றப்ப டேஸ்டியாக இருக்கும். இன்னொன்று ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி நல்லா பொடிசாக இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து தேங்காய் வந்து அரைக்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ஒரு அரை மூடி தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளியில் ஒரு 1.5 தக்காளி வந்து மிக்சரில் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக ஒரு 4-5 பல் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை தக்காளியை மட்டும் 2 தக்காளியில் ஒரு அரை தக்காளியை மட்டும் தனியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மிச்சம் எல்லாத்தையுமே நம்ம அரைக்கிறது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா மிக்சரில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக இந்த மாதிரி மையாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோ பார்த்திங்களா, அந்த மாதிரி நமக்கு வரணும். அந்தளவுக்கு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கடாயை வந்து நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஆன் பண்ண அப்புறம் நம்ம எண்ணெய் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் நம்ம வெண்டைக்காய் வந்து வதக்கிறப்ப கரெக்டாக இருக்கும். இப்போது வெண்டைக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நமக்கு வெண்டைக்காவை வந்து நம்ம ரொம்ப நல்லா வதக்கி விடணும். ஏன்னா வெண்டைக்காயில் வந்து ஒரு பசத்தன்மை இருக்கும். அந்த பசத்தன்மை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வந்து நல்லா வதக்கணும். ஆனால் கருகிடக்கூடாது. நம்ம வந்து நல்லா கைவிடாமல் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். எண்ணெயில் போட்டு நல்லா வதங்கும் போது அந்த பசத்தன்மை வந்து நல்லா வதங்கினோடனே போயிடும். இப்போ நமக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த வெண்டைக்காயில் வந்து உப்பு பிடிக்கும். அதனால் இப்போயே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி நமக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி அந்த பசத்தன்மை எல்லாம் போய் வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இன்னுமே வதங்கலை. நமக்கு இன்னும் லைட்டாக நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதோ இப்போ பார்த்திங்களா, நல்லா வதங்கிருச்சு. இப்போ அப்படியே வெண்டைக்காய் சைடில் ஓரமாக வச்சுட்டு கொஞ்சமாக கடுகு அந்த எண்ணெயிலே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கடுகு பொரியட்டும். பொரிஞ்சோடனே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சோடனே நான் வெட்டி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. பார்த்திங்களா, நல்லா வந்து நமக்கு வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நமக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதுக்கு பிறகு இப்போ நம்ம ஒரு அரை தக்காளி வெட்டி வச்சுருந்தோம்ல, அந்த தக்காளியை மட்டும் சேர்த்துக்கோங்க. பார்த்திங்களா, சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் வந்து நமக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம அவ்வளோ வந்து சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இப்போ புளித்தண்ணி வந்து கரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து புளித்தண்ணியை வந்து நமக்கு லைட்டாக புளி பிசைஞ்சு தண்ணியை மட்டும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதை லைட்டாக கிளறி விடுங்க. இப்போ நமக்கு எவ்வளோ தண்ணி நமக்கு வந்து தேவையோ அதே மாதிரி புளியை கரைச்சி அந்த தண்ணியவே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய் பேஸ்ட்டு, தக்காளி எல்லாம் சேர்த்து அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா கிளறி விடுங்க. லைட்டாக மிக்சியை கழுவி அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க. நமக்கு எவ்வளோ தண்ணி வந்து தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ நமக்கு குழம்புக்கு எவ்வளோ உப்பு வந்து நமக்கு தேவையோ அவ்வளோ உப்பு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம குழம்ப வந்து கொதிக்க விட போகிறோம். நல்லா குழம்பு வந்து கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா குழம்பு காயணும். அந்த அளவுக்கு நல்லா இது பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே குழம்பு காய்ஞ்ச உடனே நம்மளோட வெண்டைக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.